சேனலில் நம்ம பார்க்க போகிறோம்னா புக் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது. புக் ஸ்டாண்டுன்னா எப்படின்னா பைபிளில் கிறிஸ்டினுக்கு தெரியும். பைபிளில் ஒரு இடத்துல சர்ச்சில் ஃபாதர்லாம் பைபிள் ஒன்று மாட்டி வச்சுருப்பார். அதுதான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கோங்க. எப்படின்னா குட்டையை ரெண்டு கட்டை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்கணும். ஆனால் அளவு மட்டும் வேறு மாதிரி இருக்கணும். இதில் ஒல்லியாக இன்னும் ஒரு குச்சியில் ஒல்லியாக இந்த மாதிரி நீளமாக இருக்கும். ஒல்லியாக குட்டை இன்னொன்று வந்து ஒல்லியாக குட்டையாக வேணும். இதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்குறது யாருன்னா அங்கே காமி ஜூம் பண்ணுங்க. அவங்க ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. அவரு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. குப்பரக்கா மல்லாக்கப்படுத்துக்காரு. இவர்தான் எடுத்து வந்துருக்காரு. இந்த ரெண்டுலேயுமே நான் இந்த மாதிரி ஓட்ட போட்டிருக்கேன். இதில் வந்து நான் இப்படி போட்டிருக்கேன். இதுலேயும் நான் இப்படி போட்டிருக்கேன். இந்த ரெண்டையும் மாட்டி இருக்கிறதுல அப்படியே இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா எக்ஸா மாறும். அந்த எக்ஸாவே நல்லா திருத்திட்டு இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி வரதுல இதில் வந்து போக மாட்டேங்க நோட்டு தானே வந்துட்டாப்ல. இது அடைய மொபைல் வாங்கிட்டு தாங்க. அப்படியே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. அப்படியே கீழே இருந்து பாருங்க. இங்கே ஒருத்தர் வந்து முட்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு. படுத்து கிடக்குறாரு. அவரு தான் இப்போ பாருங்க. இருங்க லைட்டாக போட்டு விட்றேன். பாருங்க அம்மா அம்மா இருக்கிறாங்க. புக் ஸ்டாண்ட் கைஸ் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தார். ஹாய் சொல்லுங்க. இவர் வந்து குட்டி சப்ஸ்கிரைபர். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அது இதுதாங்க புக் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க.